இந்த கணக்கில் இருவரும் சேர்ந்து வேலை தொடங்கியதும் சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டாள். மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தாள் என்றால் சீதா எவ்வளோ நாட்கள் கழித்து சென்றாள்? சீதா 15 நாள், கீதா 10 நாள். இரண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் 30. 5 2ஆல் பெருக்கினா 30, 10 3ஆல் பெருக்கினா 30. இது சீதா ஒரு நாளில் 2 வேலையை முடிப்பாங்க, கீதா 3 வேலையை முடிப்பாங்க. எக்ஸ் நாளில் 2x வேலையை முடிச்சிருப்பாங்க, எக்ஸ் நாளில் கீதா வந்துட்டு 3x வேலையை முடிச்சிருப்பாங்க. ஆக மொத்தம் எக்ஸ் நாளில் 5x வேலையை இருவரும் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க. மொத்த வேலை 30. அதில் 5x வேலையை முடிச்சிட்றாங்க. இதை டிவைட் பண்ணால் x/6. மீதம் வேலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1லேருந்து இதை கழிக்கிறோம். இதை கழித்தோம்னா இப்படி எழுதலாம், 6 - x/6. இந்த 6 - x/6 வேலையை யார் செய்கிறாங்க? கீதா செய்கிறாங்க. கீதா முழுசாக அந்த வேலையை முடிப்பதற்கு 10 நாள் ஆகும். மீதம் இருக்கிற வேலையை 5 நாட்களில் முடிச்சிடறாங்க. இதை ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கிறோம். இதை டிவைட் பண்ணுறோம். இதில் 3, 6 - x ஈக்குவல் டு 5. இந்த 5/3 இந்த பக்கம் வந்தால் 3/5ன்னு ஆயிரும். இதை டிவைட் பண்ணுறோம். 6 - x ஈக்குவல் டு 3. அப்போ 6 - 3 ஈக்குவல் டு x மாற்றி எழுதிக்கிறோம். அப்போ x ஈக்குவல் டு 3 நாட்களில் சென்றிருப்பாங்க.